ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்மார்ட் வாக். இன்றைக்கி நாம் பஞ்சு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சு இட்லிங்கிறது நம்ம எடுக்கிற அளவுலேயும் மாவாட்டுற பதத்துலேயும் தான் இருக்குது. அளவுக்கு நான் டம்ளரில் தான் எடுத்துக்கிறேன். அதில் மட்டை தட்டி எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக குவியெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு உளுந்து அரை டம்ளருக்கும் 1/2 இன்ச் மேலே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உதயம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் அளவு மாறுபடும். உதயம் பருப்புனா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சொன்ன அளவு ஒரு செட்டு. இது மாதிரி நான் 3 செட்டு அளவுக்கு அரிசி 12 டம்ளரும் உளுந்து அரை டம்ளருக்கு 3 தடவையும் எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் ஒரு செட்டுக்கு அரை ஸ்பூன், ஸோ நான் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம். ஊற வச்சோன்னா அந்த தண்ணியிலையே நம்ம அதை ஆட்டி எடுத்துக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் அலசினீங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்ச தண்ணியிலே அதை நம்ம ஆட்டி எடுத்தோன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அரிசியையும் உளுந்தையும் நல்லா தண்ணி கிளியராக தெரிகிற மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டுத்தையும் 3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கணும், தனித்தனியாகவே ஆட்டி எடுக்கணும். அப்புறம் ஒன்றா சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தளர தண்ணி ஊற்றி மினிமம் 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். மேக்ஸிமம்னா 4 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு ஆட்டி எடுத்தோம்னா நல்லா வரும். முதல்ல உளுந்தை தான் ஆட்டி எடுக்கணும். அதை உளுந்தை போட்டுட்டு கொஞ்சம் தளர தண்ணி ஊற்றிட்டு ஆட்டணும். ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா உளுந்து ஆட விட்டிங்கன்னா அது நல்லா உப்பி வரும். அது வரும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாவது விட்டுறணும். தண்ணி ஊற்றின உடனே எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நல்லா மாவு வந்து உப்பி நல்லா ரவுண்டாக வரும். அது நைஸாக ஆட்டிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வலித்து எடுத்துடலாம். உளுந்தை வலித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியை வந்து நம்ம கெட்டியாக போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா லிக்விடாக தண்ணி ஊற்றி ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஃப்ரீயாக ஓட விடணும். ஒரு 15 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சிரும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து குருணையாக அரைச்சிடக்கூடாது. நல்லாவே சாஃப்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி சாஃப்டாக அரைச்சாதான் இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்துலேயே இந்த அரிசி மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கரைக்க தான் போகிறோம். நான் வந்து கரைக்கிறதுக்கு தூளுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் டக்குன்னு கரையும். அதனால் தூளுப்பு வந்து ஒரு செட்டுக்கு 1 ஸ்பூன் அப்படின்னா நான் 3 ஸ்பூன் வச்சு எல்லா மாவையும் ஒன்றா கரைச்சிக்கிறேன். 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி மாவை கரைக்கிறேன், இன்னொரு பாத்திரத்தில் இருக்க மாவை அதுக்கப்புறம் நான் கரைப்பேன். இந்த மாவு வந்து நல்லா வந்து அடியில் தான் அரிசி மாவு இருக்கும். அதனால் உளுந்து மேலே இருக்கும். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா ஒன்றா கலந்து கொஞ்சம் கூட தனித்தனியாக இல்லாமல் நல்லா கலந்து கரைக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் இருக்க மாவையும் நான் கரைச்சிக்கிறேன். இப்போ இந்த 2 மாவும் ஒன்றா கரைக்கணும். ஒன்றா ஆற்றி கரைச்சிடலாம். இப்போது நல்லா கரைச்சதுக்கப்புறம் 2 பாத்திரத்தில் இருக்க மாவையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நிறைய இடம் இருக்கிற மாதிரி விட்டு பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மூடி வச்சோன்னா மார்னிங் பொங்கும் போது வெளியே வலிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக இடம் விட்டு மாவு வச்சுக்கலாம். இதை மூடி 10 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மார்னிங் பார்க்கலாம். இப்போ மார்னிங் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. வாங்க இப்போ இட்லி சுட்டுடலாம். இப்போது நான் வந்து துணி தான் யூஸ் பண்ணுவேன் இட்லி சுடுறதுக்கு. அதான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். இதை வந்து ரொம்ப கிண்டவே கூடாது. அந்த மாவை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். அப்படியே குழியில் ஊற்றினோம்னா அப்படியே க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த துணி வந்து நம்மளுக்கு பியோர் காட்டனாக இல்லாமல் கொஞ்சம் நைலான் மிக்ஸ்ட் அந்த மாதிரி காட்டனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இட்லி வந்து தட்டில் வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். ஒரு தட்டு போட்டாச்சு, இன்னொரு தட்டுலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். அந்த துணியெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா நல்லா பெரிய இட்லியாக வரும்.
தட்டிலலாம் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தில் வந்து தண்ணியை சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இட்லி வச்சோடனே மூடினோன்னே நல்லா ஆவி உடனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து சாலிடாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஏன்னா குண்டாக இருக்கும்ல இட்லி, ஸோ உள்ளெல்லாம் வேகணும்னா ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து என்ன, சாப்பிட வேண்டியதுதான். வாங்க இட்லியை தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குது. அந்த பிளேட் வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக அந்த இட்லியும் ஒயிட்டாக இருக்குது. நல்லா குண்டாக பஞ்சு இட்லி. இதுக்கு சாம்பார், நல்லா நெய் சாம்பார். இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், 2 ஸ்டெப்ஸ் தான், வெரி வெரி சிம்பிள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் இப்போ உடனே சாப்பிட்றேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் வந்து பார்க்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது டிப் டைம். என்னடா இது ப்ரிங்கிள்ஸ் டப்பா காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க டிப் இன்னைக்கு. இந்த ப்ரிங்கிள்ஸ் டப்பாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன தெரியுமா? இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் இது. ஸோ இதில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சுற்றி வச்சுக்கிட்டோன்னா இது வந்து 1 மந்த்துக்கு கூட காயாமல் இதே மாதிரி இருக்கும். இதை வந்து உள்ளே தண்ணி வந்து வந்துடாமல் இருக்கிறதுக்காக பேப்பர் சுற்றிடுங்க. பேப்பர் சுற்றிட்டு உள்ளே வச்சிங்கன்னா அங்கே உள்ளே வர்ற தண்ணியெல்லாம் அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வைக்கணும். இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஏற்கனவே 1 வீக் ஆனது தான். இதில் வச்சு சுற்றி வச்சதை தான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் 1 வீக் கழிச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் 1 மந்த் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் உள்ளே வச்சுருந்தோன்னா. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து டோரில் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைப்போம்ல, அதிலே இதை நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஸோ நம்ம அடிக்கடி கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுக்கும் போது அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான விஷயம், தேவைம்போது எடுக்கும் போது எடுத்துகிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் இதை ரிட்டன் வச்சுருங்க. வெளியே லேட்டாக்கி வச்சிங்கன்னா அது வீணாயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.